Hello friends, welcome to Drone Academy. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா JSO எக்ஸாம்ல நடந்த ஒரு பாலிட்டி क्वेश्चन தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் क्वेश्चனை பார்ப்போம். பாருங்க, கால அடிப்படையில் வரிசைப்படுத்துதல். கேள்வி என்னன்னா, பின்வரும் ஜனாதிபதிகளை அவர்களின் பதவி கால அடிப்படையில் வரிசைப்படுத்துகன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் KR நாராயணன், செகண்ட் ஆப்ஷன் டாக்டர் APJ அப்துல் கலாம், தேர்ட் ஆப்ஷன் சங்கர் தயாள் சர்மா, ஃபோர்த் ஆப்ஷன் R வெங்கட்ராமன். ஓகேங்களா? இப்படி 4 ஆப்ஷன் இருக்குது. சரி, ஓகே, இந்த கொஷின் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். எந்த லெசனில் கேட்டிருக்காங்கன்றத தெளிவாக பார்த்துருவோம். சரிங்களா? பாருங்கள், 10th புக்கில் ஓல்டு எடிஷனில் சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கம் என்ற ஒரு லெசனில் தான் இந்த கேள்வி கேட்கப்பட்டு இருக்குது. அப்போ பாருங்கள், இங்கே வரிசை கொடுத்துருக்காங்க, யார் யார் எந்தெந்த காலகட்டத்தில் குடியரசுத் தலைவராக இருந்திருக்காங்கன்றது. ஓகேங்களா? ஆனால் நம்ம இந்த கொஷினுக்கு ஷார்ட்கட்டாக ஆன்சர்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்றதை சொல்கிறேன். பாருங்கள், இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், APJ அப்துல் கலாம் ரீசெண்டாக இருந்த ஒரு குடியரசுத் தலைவர் அப்படின்ற ஒரு பட்சத்தில் தெரிகிறப்போ நம்ம 2 ஆப்ஷனை எலிமினேஷன் பண்ணிடலாமா? பாருங்கள், இங்கே ஈஸியாகவே பாருங்கள். அப்போ 2 இருக்கிற இடத்துல மட்டும் வச்சுட்டு மீதி 2 ஆப்ஷன் என்ன பண்ணிடலாம்? எலிமினேஷன் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்போது மீதி இருக்கிற 2 ஆப்ஷன் C அண்டு D, இந்த 2 ஆப்ஷன் தான் நமக்கு ஜிக்ஸாக்டில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த டேபிளை படிச்சிருந்தீங்கன்னா உங்களால் இந்த ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஈஸியாக தெரிஞ்சது பாருங்கள். அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது 4th ஒன் R வெங்கட்ராமன் தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேர்ட் ஆப்ஷனில் இருக்க சங்கர் தயாள் சர்மா தான் அடுத்த ஆப்ஷனில் இருக்கார். அப்போ ஃபஸ்ட்டு KR நாராயணன், அவருக்கு அப்புறம் தான் வர்றது பார்த்திங்கன்னா APJ அப்துல் கலாம். ஓகேங்களா? அப்போ C என்ற ஆப்ஷன் தான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன் சார், அடுத்த தேர்வுகளில் இந்த டாப்பிக்லேருந்து எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்கலாம், இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷினே கேட்கலாம், நீண்ட கால குடியரசுத் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஓகேங்களா? செகண்ட் கொஷின் கேட்குறாங்க பாருங்கள், தமிழ்நாட்டின் முதல் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா திரு சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். செகண்ட் இருக்கார் பார்த்தீங்களா, அப்படியே வந்துடும். சரிங்களா? மூன்றாவது கேட்கலாம், முதல் முஸ்லீம் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்குறப்போ திரு ஜாகிர் உசேன். ஓகேங்களா? இந்த 3 கொஷின்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. இதை தாண்டி ஒரு கொஷின் கேட்குறது என்னென்னா, முதல் பெண் குடியரசுத் தலைவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அதுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு இருக்கணும். சரிங்களா? முதல் பெண் குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதிபா பட்டேல். பாருங்கள், இந்த இடத்துல இருக்காருன்னு பாருங்கள், 12வது இடத்துல இருக்காங்க. ஓகேங்களா? அவங்க தான் பிரதிபா பட்டேல். தற்போதைய குடியரசுத் தலைவர் பார்த்திங்கன்னா திரௌபதி முர்மு. இப்போ உங்கள் புக்கில் பார்த்திங்கன்னா ராம்நாத் கோவிந்த் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. பட் இப்போ என்ன பண்ணால் 15வது குடியரசுத் தலைவரை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? அப்போது இந்த வரிசை ரொம்ப முக்கியமானு கேட்டால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்கமிங் டேஸில் எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணிடணும், எழுதிடலாம். இதை தாண்டி வேறு என்ன சார் கொஷின்ஸ் கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் யார் யார் அப்படின்னு கேட்கலாம். குடியரசுத் தலைவர்களில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் யார் யாருன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அவங்களே நம்ம என்ன பண்ணிடணும், ஐடென்டிஃபை பண்ணிடணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு செகண்டில் இருக்கிற பாருங்க சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். அடுத்து பார்த்திங்கன்னா வெங்கட்ராமன். ஓகேங்களா? திரு R வெங்கட்ராமன் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா இவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். மூன்றாவது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். ஓகேங்களா? இவங்க 3 பேருமே தமிழ்நாட்டிலிருந்து போன குடியரசுத் தலைவர்கள் தான். ஓகேங்களா? மேபி கொஷின்ஸ் கேட்குறவங்க தான் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸே இருக்குது. ஓகே, நன்றி. அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கிறேன்.